ஹாய் கைஸ், வெல்கம் டு ராவன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பாலிட்டி கிளாஸ் பார்க்க போகிறோம். பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஆல்ரெடி ஆர்டிகல்ஸ் வந்து 1 to 18 வரையும் பார்த்துருந்தோம். இப்போ 18க்கு மேலே இருக்க ஆர்டிகல்ஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பார்ட் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19ல வந்து ரைட் டு ஃப்ரீடம், நம்மளோட ஃப்ரீடமை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீடம்லாம் இருக்குது ஒரு சிட்டிசனாக இருந்தா, ஸோ அதை பற்றி பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 19 ABCDEFலாம் இருக்குது, அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். சரி, ஆர்டிகல் 19A இதில் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்மளோட ரைட்ஸ், அதாவது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட ஒப்பீனியன், நம்மளோட பிலீஃப், இது எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, அதாவது வேர்டிங்ஸ் மூலியமாவோ இல்ல ரைட்டிங் இல்ல பிக்சரைசிங், ஸோ எந்த எந்த வே ஆஃப்ல எந்த வேலை வேணாலும் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு நம்மளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்ட்டு ஆர்டிகல் 19A அதை பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் ஆர்டிகல் 19B என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரைட் டு அசம்பிள் வித்தவுட் ஆர்ம்ஸ். அதாவது நம்ம எங்க வேணாலும் கூட்டம் போடலாம், எந்த ஆயுதமும் இல்லாம நம்ம எங்க வேணாலும் அமைதியான முறையில வந்து கூட்டம் போடலாம். அதை வந்து யாருமே கேட்க முடியாது. அதாவது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம என்ன இது பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால மற்ற யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணா மட்டும்தான் வந்து அதுக்கு வந்து கொஸ்டின் ரைஸ் ஆகும். சரிங்களா? பட் இதுல வந்து சில எக்ஸப்ஷன்லாம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 144 ஆஃப் சிபிசி அப்படின்னுவாங்க. இந்த நியூஸ்லலாம் போட்டிருப்பாங்களா, 144 தடை உத்தரவுலாம் சொல்லுவாங்களே. ஸோ அது போல ஏதோ ஒரு ஸ்டேட்ல இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியால என்னமோ ஒரு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸால அங்க வந்து 144 போட்டிருக்காங்க அப்படின்னா அங்க வந்து நம்ம கும்பலா கூட முடியாது. சரிங்களா? சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இது ஆகாது. நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காது. சரிங்களா? ஸோ ஸ்பெஷலி இந்த 144 போட்ட இடத்துலலாம் நம்ம வந்து கும்பலா கூட முடியாது. ஸோ ஒரு 5 பேருக்கு மேலேயே அந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆகணும் அப்படின்னா கொஸ்டின் ரைஸ் ஆகும். நம்ம மேல ஆக்ஷன் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு ஆர்டிகல் 19B படி அதாவது ஆர்ம்ஸ் இல்லாம எந்த ஒரு ஆயுதம் இல்லாம வந்து கூடுறதுக்கு உரிமை இருக்கு. அந்த இடத்துல வந்து 144 போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அங்க ரைட்ஸ் இல்லை. சரிங்களா? அடுத்து வந்து ஆர்டிகல் 19C, ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன். அதாவது நம்மளுக்கு ஏதோ ஒரு யூனியனை ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து யூனியன் இருக்கும். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லயும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் யூனியன்லாம் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போ கூட ரீசெண்டா வந்து அந்த சாம்சங் நிறுவனத்துக்கு ஏதோ எதிராக சில ப்ரொடெஸ்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு யூனியனை ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு. அண்ட் ஃபைனலி வந்து ஜட்ஜ்மெண்ட்டா வந்து நீங்க யூனியன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பாசிட்டிவா தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால ஆர்டிகல் 19C என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து யூனியனை ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. சரிங்களா? ஈவன் அது பிரைவேட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் அங்க வந்து as per law we can start the union. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்டிகல் 19D வந்து ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூஅவுட் த கண்ட்ரி. ஸோ இந்தியாவோட டெரிட்டரியில இருக்க எல்லா இடத்துலையும் நம்ம மூவ் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 19D படி இந்தியா ஃபுல்லா நம்ம எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். இங்க நீங்க போகக்கூடாது அப்படின்ட்டு யாரும் வந்து நம்மளுக்கு தடை சொல்ல மாட்டாங்க. சரியா? அண்ட் ஆர்டிகல் 19E அதுல வந்து ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ நம்ம மூவ் பண்றது மட்டும் கிடையாது, எந்த இடத்துல வேணாலும் நம்ம போய் செட்டில் ஆகலாம். இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஆப்வியஸா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்க வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ அவங்க வந்து இங்க தாராளமா இருந்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னா சில ஷெட்யூல்டு, அதாவது இந்த ட்ரைப்ஸ் இருப்பாங்களா, ட்ரைபல் ஏரியாஸ், சில மென்ஷன்டு ட்ரைபல் ஏரியாஸ்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அங்க போயிட்டு வந்து நம்ம செட்டில் ஆகக்கூடாதுன்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்களோட கல்ச்சர், லாங்குவேஜ், அவங்களோட கஸ்டம்ஸ் எல்லாம் வந்து அதனால பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக சில ட்ரைபல் ஏரியாஸ்ல சில எக்ஸப்ஷன் இருக்கு. சரிங்களா? அதை பத்தி ஆர்டிகல் 19E வந்து பேசியிருக்காங்க. அண்ட் 19F வந்து ரைட் டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிசினஸ். அதாவது நம்மளுக்கு என்ன பிசினஸ் ஆனாலும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதாவது இப்போ வந்து
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சேடுக்காரங்க இருக்காங்க, அவங்க நகை விற்கிறவங்க இருக்காங்கன்னா, இப்போ ஒரு காமன் பீப்புள் மத்தவங்க கூட வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சுன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த கம்யூனிட்டில தான் இருக்கவங்க தான் இந்த பர்ட்டிகுலர் பிசினஸ் பண்ணணும், இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. சரிங்களா? சோ அத பத்தி தான் வந்து ஆர்டிகல் 19 எஃப்ல சொல்லியிருப்பாங்க. சரி. அண்ட் சில ரெஸ்ட்ரிக்டட் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐ மீன் அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவான ஜாப்ஸ். இந்த ட்ரக்ஸ் கடத்துறது, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரிலேட்டடா இது பண்றது, சில்ட்ரன் பிசினஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்டட் சில ஜாப்ஸ் இருக்கு. அதை தாண்டி லாஃபுல்லி வி கேன் டூ த ஜாப் தட் வி வாண்ட். சரிங்களா? ஓகே. இதை பத்தி தான் வந்து ஆர்டிகல் 19ல சொல்லியிருப்பாங்க. சரியா? அண்ட் இதுல வந்து ஆர்டிகல் 19லயே நம்ம 6 ரைட்ஸ் பார்த்திருக்கோமா? இதுக்கு முன்னாடி 7 ரைட்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? அதுல ஒரு ரைட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணது. சரிங்களா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அதை வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு. அண்ட் இதே தான் ஆர்டிகல் 31லயும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து 44th அமெண்ட்மெண்ட் 44th அமெண்ட்மெண்ட் 1978 மூலயமா ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 7 ரைட்ஸ் இருந்துச்சு ஆர்டிகல் 19ல. அதுல ரிமூவ் பண்ணதுதான் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராப்பர்ட்டிய வாங்கணும் அப்படின்னா அதாவது கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருந்துச்சு. சரிங்களா? பட் அதுக்கப்புறமா அதை வந்து லீகல் ரைட்டா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்க லீகலி கோர்ட்ல மூவ் பண்ணி கோர்ட் வந்து என்ன வேர்டிக்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வச்சுக்கிறதோ இல்லை கவர்மெண்ட்டை கொடுக்கறதோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம். சரிங்களா? ரைட் டு ஃப்ரீடம்ல ஆர்டிகல் 20 பத்தி பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 20ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் ஒஃபென்சஸ். அதாவது இப்போ ஒரு தப்பு பண்ண குற்றவாளியோட ரைட்ஸ் என்னென்னலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆர்டிகல் 20ல பார்க்க போறோம். சரியா? சோ இது ஆர்டிகல் 20ல நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னா என்னன்னா, இப்போ அட் த டைம் ஆஃப் கிரைம் நம்ம தப்பு பண்ண டைம்ல என்ன தண்டனை இருக்கோ அதுதான். அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பொருந்தாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிக் பாக்கெட் அடிக்கும் போது பிக் பாக்கெட்டுக்கான தண்டனை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மந்த் ஜெயிலு இல்லைன்னா ஒரு 50,000 வந்து அபராதமா போட்டிருக்காங்க. சரிங்களா? இவர் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு கோர்ட்ல அவர் எடுத்து போய் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி திடீர்னு பார்லிமெண்ட்ல ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி இனிமே இதுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஜெயிலு இல்லைன்னா வந்து ஒரு 5 lakh வந்து அபராதம் இப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் பிக் பாக்கெட் அடிக்கும் போது இந்த ரூல் தான் இருந்துச்சு. 6 month ஆர் 50,000 இந்த ரூல் தான் இருந்துச்சு. அவர் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு அவருக்கு வந்து இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு தண்டனை கொடுக்கும் போது இதை மாத்திட்டாங்க அப்படின்னா அவருக்கு ஆஸ் பர் இந்த ரூல் படி தான் 6 month அப்படின்னா 50,000 இந்த தண்டனை தான் அவருக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்த நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர் வந்து ஒரு தப்பு பண்றப்போ அதுக்கு அந்த டைம்ல என்ன தண்டனை இருக்கோ அதுதான் வந்து அவருக்கு பொருந்தும். அவர் தப்பு பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த தண்டனையை வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இந்த அப்கிரேட் ஆனது வந்து இதுக்கப்புறமா யாராச்சும் அது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் அது பொருந்தும். ஸோ ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு வந்து அது பொருந்தாது அப்படின்றதான் வந்து இந்த எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நோ டபுள் ஜோபார்டி. சரிங்களா? நோ டபுள் ஜொபார்டி அப்படின்ட்டு ஆர்டிகல் 20B இருக்கும். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை தான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஹெல்மெட் போடாம போறேன் அப்படின்னா என்ன வந்து ஒரு செக் போஸ்ட்ல நிறுத்திட்டு ஹெல்மெட் போடல அதனால வந்து 1000 rupees ஃபைன்
கட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு செலான் கொடுத்துறாங்க. சரிங்களா? ஸோ நான் அந்த ஃபைனை பே பண்ணிட்டு அந்த செலான் எடுத்துட்டு நான் அடுத்து டிராவல் பண்ணி வரேன். இன்னொரு 4 to 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் இன்னொரு செக் போஸ்ட்ல மறுபடியும் என்ன பிடிச்சி இன்னொரு செலான் போட்டாங்கன்னா 1000 rupeesக்கு அது வந்து அப்படி போடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால நான் வந்து ஹெல்மெட் போடல. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக எனக்கு ஒரு தண்டனை. விச் மீன்ஸ் ஒரு 1000 rupees ஃபைன் போட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு செக் போஸ்ட்லயும் நம்மளை பிடிச்சி ஒரு இடத்துலயும் 1000 rupees போடக்கூடாது. அதுதான் வந்து நோ டபுள் ஜெப்பார்டி. ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை ஒரு இடத்துல தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் 20B வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே போல ஆர்டிகல் 20C நோ செல்ஃப் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னா ஒருத்தரை வந்து வற்புறுத்தக்கூடாது. அதாவது ஒரு சாட்சி சொல்றதுக்கு ஒரு பப்ளிக்கை வந்து வற்புறுத்தக்கூடாது. இப்ப நம்ம நிறைய மூவில பார்த்திருப்பல, ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கும். அதை சுத்தி ஒரு 100 பேர் பார்த்திருப்பாங்க. அங்க வந்து ஒரு ஒரு போலீஸ் வருவாரு. போலீஸ் வந்து நீ தான் பார்த்தல வந்து சாட்சி சொல்லு அப்படின்னு இழுத்துட்டு போக மாட்டாங்க. சரியா? யாராச்சும் சாட்சி சொல்ல வரீங்களா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ அதுதான், அதாவது அவங்க பார்த்திருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. வந்து இதுக்கு சாட்சி வந்து சொல்லுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க வந்து சொல்லணும். சரியா? ஓகே. அடுத்து ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. அதாவது ஒரு ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனுக்கு பேசிக்கா என்னென்ன நீட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றதான் வந்து இந்த பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டில சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கார்பரேஷனுக்கு நாங்க வந்து வாட்டர் டேக்ஸ் கட்டுறோம். அப்போ வாட்டர் வந்து அவங்க டெய்லி ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றது வந்து கார்பரேஷனோட டியூட்டி. ஏன்னா அவங்க டேக்ஸ் வாங்குறாங்க. இப்போ வாட்டர் டேக்ஸ் வாங்கிட்டு அவங்க வந்து தண்ணி கொடுக்கல அப்படின்னா ஐ கேன் ஃபைல் அகெயின்ஸ்ட் தெம் யூசிங் திஸ் ஆர்டிகல் 21. சரிங்களா? ஸோ அது போல நம்மளுக்கு இருக்க ஒரு பேசிக்கான ரைட்ஸ் எல்லாத்தையும் இதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஆதார் கேஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ஆதார் அப்படின்றது வந்து என்னோட பர்சனல் டேட்டா. அதை வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனல் டேட்டான்றது என்னோட பிரைவேசியில வரும். ரைட் டு பிரைவேசி, அதாவது அது வந்து இந்த ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணாங்க. சரிங்களா? சோ ரைட் டு பிரைவேசியுமே இந்த ஆர்டிகல் 21 வரும். சரிங்களா? அதாவது ரைட் டு ஹெல்த், ரைட் டு பிரைவேசி, சரிங்களா, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ இது போல எல்லாமே இந்த இந்த ஆர்டிகல் 21 நம்மளுக்கு தேவையான பேசிக் ரைட்ஸ் எல்லாமே வரும். சரிங்களா? அடுத்து வந்து ஆர்டிகல் 21A. இது வந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சில்ட்ரன்ஸுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்க சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஒரு ஸ்டேட் கொடுக்கணும் அப்படின்றது இதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 86th அமெண்ட்மெண்ட் 86th அமெண்ட்மெண்ட் 2002ல போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா இந்த ஆர்டிகல் 21 வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல. சரிங்களா? ஓகே. அடுத்து ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். சரி, ஆக்சுவலா வந்து ரெண்டு டைப் ஆஃப் கிரைம் இருக்கு இதுல. ஒன்னு வந்து புனிட்டிவ்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ப்ரிவென்டிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்க போற தண்டனை. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா, ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடியே அதை ப்ரிவென்ட் பண்றது பேஸ் பண்ணி சில சில தண்டனைகளை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் புனிட்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவும். சரிங்களா? சோ இதுல வந்து அதாவது சில சில டிடென்ஷன், சில பேரை வந்து ப்ரிகாஷனாவே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ அது அந்த அரெஸ்ட் எல்லாமே ஒரு ஒரு 3 monthsக்கு ஒரு டெம்பரவரி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிராக்டிகலா சொல்லணும்னா, இப்போ சென்டர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணா சாலையில வந்து ஏதோ ஒரு பரேட் இருக்கு, அங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னா
இப்போ இப்போ அவர் வந்து இங்க வர்றதால சில நோட்டபிள் பர்சன் இருப்பாங்க, சில ஈவன் பொலிட்டீஷியன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா காமன் பப்ளிக், சில சில பேர் இருப்பாங்க. அவங்களால வந்து அவருக்கு த்ரெட் அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க, அவரோட சேஃப்டிக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணுதுன்னா அவங்கள வந்து எந்த தப்புமே பண்ணாம ஒரு ப்ரிவென்ஷன் பேசிஸ்ல வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம். சரியா? சோ அதுதான் வந்து இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 22ல. சரிங்களா? அதாவது இதுல வந்து சில 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 கேசஸ் இருக்கு, சில வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், மீசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னுவாங்க. சரிங்களா? அதே போல என்எஸ்ஏ, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னுவாங்க. என்ஏஎஸ்ஏ, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். அதே போல பிஓடிஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். ஸோ இது எல்லாமே வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் தான். சரிங்களா? நீங்க எந்த மூவி பார்த்தீங்க? சாமி மூவில வந்து இந்த மீசா பத்தி பேசியிருப்பாங்க. விக்ரம் மூவி, சாமி மூவில அவன் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள உள்ள வச்சுட்டே இருப்பான். அப்ப அந்த பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் வந்து கேட்பாரு, என்ன சார் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்றப்போ அவன் விக்ரம் சொல்லுவாப்புல, என்னன்னா என்னோட நேம் என்னது, சாமி, அப்ப திருப்பி போடு அப்படின்னுவான். ஸோ அது வந்து மீசா அப்படின்றதான் வந்து அப்படி சிம்போலிக்கா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் இந்த இந்த சில இந்த வைகோ அவங்கலாம் வந்து என்ன வந்து இந்த பொடா சட்டத்துல வந்து உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. இதுல வந்து நம்ம நியூஸ்ல வந்து நிறைய கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. பட் நம்ம வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டோம் பெருசா. பட் இந்த வார்த்தைலாம் வந்து நியூஸ்ல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த ஆர்டிகல் வந்து, சாரி, அடுத்த ரைட்ஸ் வந்து ரைட் அகைன் எக்ஸ்ப்ளாய்டேஷன். சரியா? அதுல ஆர்டிகல் 23 பார்ப்போம். ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். அதாவது வற்புறுத்துறத பேஸ் பண்ணி இருக்கிறது, எதையும் ஃபோர்ஸ் பண்ண, அதாவது ஃபோர்ஸ்டு லேபர். இந்த கொத்தடிமைக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பாலா படத்துலலாம் வருமே. சரிங்களா? ஸ்பெஷலி அந்த காலத்துல அந்த தேவதாசிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, தேவதாசி சிஸ்டம். ஸோ இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக, இதெல்லாம் எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல கொண்டு வந்த ஆர்டிகல் தான் வந்து ஆர்டிகல் 23. யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இதுல இதுல சொல்லியிருப்பாங்க. சில பேர், அதாவது இந்த குழந்தைகள்லாம் வந்து இந்த பிச்சை எடுக்க விடுறாங்க டிராபிக்ல, இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பல. ஸோ அதெல்லாம் வந்து எராடிகேட் பண்றதுக்காக. அண்ட் பாண்டட் லேபர்ஸ், இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டா கொண்டு வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஆர்டிகல் 24, ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்டரிஸ் எக்ஸெட்ரா. அதாவது இந்த ஆர்டிகல் 24ல வந்து சில்ட்ரன்ஸோட ரைட்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது 14 வயசு, 6 to 14 வந்து நம்ம கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிகல் 21A பார்த்துருப்போமா. ஸோ 14 வயசுக்கு கீழே இருக்க எல்லாருமே வந்து சில்ட்ரன்ஸு. ஸோ அவங்கள எம்ப்ளாய்மெண்ட்ல போட்டோம்னா அது வந்து சைல்ட் லேபர் ஆக்ட் படி அவங்கள வந்து தண்டனை கொடுப்பாங்க அவங்களுக்கு. சரிங்க? ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 24ல பேசியிருப்பாங்க. சரியா? ஸோ நிறைய அந்த அந்த பட்டாசு தொழிற்சாலை, அதுக்கப்புறம் வந்து அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை எல்லாம் வந்து குழந்தைங்களை இது பண்றாங்க அப்படின்னு கொண்டு வந்தது இது. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் ஓகே, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ஸோ ரிலிஜியன்ல இருக்க ஃப்ரீடமை பத்தி இந்த ஆர்டிகல்ஸ்ல பேசியிருப்பாங்க. அதுல ஆர்டிகல் 25 வந்து ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன். ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜியன். ஓகே, இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்ஸ், அவர் வந்து என்ன ரிலிஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அது வந்து அப்போஸ் பண்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இந்த ரிலிஜன் வந்து நீ இந்த இடத்துல இருக்கிறதால ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அண்ட் அந்த அந்த ரிலிஜனை வந்து அவர் வந்து பரப்பவும் செஞ்சுக்கலாம். சரிங்களா? அதாவது கம்பல் பண்ணாம அவர் வந்து அந்த ரிலிஜனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆர்டிகல் 25ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அண்ட் ஆர்டிகல் 26ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அதாவது ரிலீஜியஸ் டெனாமினேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்ஸ் பார்த்தோமா ஆர்டிகல் 25. 26 வந்து ஒரு ஆர்கனைசேஷன் போல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு ராமகிருஷ்ணா மிஷன், இல்லைன்னா வந்து சேவா பாரதி, அரபிந்தோ சொசைட்டி, ஸோ இது போல வந்து ஒரு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அவங்களோட அவங்களோட ரைட்ஸை பத்தி வந்து இந்த ஆர்டிகல் 26ல வந்து பேசியிருப்பாங்க. அதாவது ஆர்டிகல் 25 வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்கு பேசிஸ் ஆஃப் ரிலீஜியன். ஸோ அதே போல வந்து ஆர்டிகல் 26ல வந்து இந்த ஆர்கனைசேஷன் போல சில மிஷன்லாம் இருக்குல்ல, ராமகிருஷ்ணா மிஷன்ஸ், அவங்களுக்குலாம் என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, சரிங்களா. ஸோ அவங்க வந்து ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணிக்கிறது, அவங்களோட அவங்களோட ரைட்ஸை பத்தி இந்த ஆர்டிகல் 26ல பேசியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிகல் 27 வந்து ஃப்ரீடம் ஆஸ் டு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் அண்ட் எனி பர்டிகுலர் ரிலீஜன். ஓகே, அதாவது ஆர்டிகல் 27ல சிம்பிளி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு, சரிங்களா. ஸோ ஏதோ ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு, ஏதோ ப்ரொபகேட்லாம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸை வந்து இம்போஸ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா. அதே போல கவர்மெண்ட்டுமே, ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட்டுமே அந்த டாக்ஸ் மணியை வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கோ இல்லை அதை ப்ரொமோட் பண்றதுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது அப்படின்றத வந்து ஆர்டிகல் 27ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரியா. ஓகே, அடுத்து ஆர்டிகல் 28ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஸ் டு அட்டெண்டன்ஸ் அட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிலீஜியஸ் வர்ஷிப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்னலாம் பண்ணலாம், சரி. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் ஓன்டு ஒரு 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 பப்ளிக் எஜுகேஷன் செக்டார்ல எந்த ஒரு ரிலீஜனை பேஸ் பண்ணியும் ஒரு ப்ரேயரோ இல்லை வந்து அதை ப்ரொபகேட் பண்றதோ எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டிகல் 28ல சொல்லியிருப்பாங்க. அதுவே ஒரு 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 பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், இப்போ கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் இருக்கும், ஹிந்து ஸ்கூல் இருக்கும், முஸ்லீம் ஸ்கூல் இருக்கும், அந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்ல வந்து அவங்களோட அவங்களோட ரிலீஜியன் பேஸ் பண்ண ப்ரொபகேண்டாவை வந்து அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஃபோர்ஸ் மட்டும் தான் பண்ணக்கூடாது, பட் அவங்க வந்து ப்ரேயர்லலாம் வந்து அந்த சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆர்டிகல் 28ல சொல்லியிருப்பாங்க, சரியா. ஓகே, அடுத்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஓகே, இதுல ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸோட இன்ட்ரெஸ்ட்டை பத்தி ஆர்டிகல் 29ல பேசியிருப்பாங்க, சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 பஞ்சாப்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இங்க தமிழ்நாட்டுல ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அவங்களோட கஸ்டம்ஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு இங்க சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, சரிங்களா. இல்லைன்னா அவங்க வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் பேசுறாங்கன்னா நம்ம வந்து நீங்க இந்த லாங்குவேஜ் பேசக்கூடாது, நீங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க, இந்த லாங்குவேஜ் தான் பேசணும், தமிழ் தான் பேசணும் அப்படின்னு நம்ம வந்து அவங்கள ஃபோர்ஸும் பண்ண முடியாது, சரியா. ஸோ அதாவது இந்த மைனாரிட்டி அப்படின்றதுக்கு எக்ஸாக்டான டெஃபினேஷன் வந்து கான்ஸ்டியூஷன்ல கொடுக்கல, சரிங்களா. பட் நம்ம அதாவது ஒரு இடத்துல ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் வந்து கம்மியா இருக்காங்கன்னா அவங்கள வந்து மைனாரிட்டிஸ் நம்ம சொல்லிடுறோம், சரிங்களா. அதாவது ஒரு லாங்குவேஜை பேஸ் பண்ணி, ஒரு கல்ச்சரை பேஸ் பண்ணி, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்க மைனாரிட்டிஸ் வந்து அவங்களோட ஃப்ரீடமை பத்தி பேசுறது வந்து ஆர்டிகல் 29, சரிங்களா. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃப்ரீடமை பத்தி பேசுறது, சரியான. ஆர்டிகல் 30 வந்து ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது மைனாரிட்டிஸ் வந்து அவங்க வந்து எஜுகேஷன் மூலயமா அவங்களோட மைனாரிட்டிஸ் வந்து எஜுகேஷன் மூலயமா அவங்களோட ரிலீஜனையோ இல்லை அவங்களோட கல்ச்சரையோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. அண்ட் ஆர்டிகல் 31 கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக இதை நம்ம பார்த்தோம்ல, 19 சப் ஆர்டிக்கல் வந்து ஒன்று ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ரிப்பீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஆர்டிகல் 31லையும் அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பேசியிருப்பாங்க, சரியா. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 300A மூவ் பண்ணி லீகல் ரைட்ஸாக மாற்றிட்டு இருப்பாங்க, சரியா. ஓகே, அடுத்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டிகல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸை ஹார்ட் அண்ட் சவுல் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு, சரிங்களா. இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஏரியா.
நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து 5 இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஹேபியஸ் கார்பஸ், செகண்ட் வந்து மேண்டமஸ், தேர்ட் வந்து ப்ரொஹிபிஷன், அண்ட் அடுத்து வந்து செட்ரியோரி, அண்ட் லாஸ்ட் வந்து கியோ வாரண்டோ. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஹேபியஸ் கார்பஸ் வந்து டு ஹாவ் தி பாடி ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஆர்டிகல் 32 இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு வயலேட் ஆகுதுன்னா ஆர்டிகல் 32 மூலியமா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்ல போடலாம். ஆர்டிகல் 226 வந்து ஹைகோர்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது ஆர்டிகல் 226 பேஸ் பண்ணி 226 வச்சு ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது மட்டும் நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போயிட்டு ஆர்டிகல் 32 வச்சு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். மத்த எந்த கேஸ்க்குமே நம்ம ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் வந்து நம்ம ஹைகோர்ட்ல போட முடியும். அதோட அப்லேட் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் போகும். அதாவது மேல்முறையீடு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதுல இருக்க நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து பிரீஃபா பார்க்கலாம். ஹேபியஸ் கார்பஸ் டு ஹாவ் தி பாடி ஆஃப், இதை வந்து புல்வார்க் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்வாங்க. புல்வார்க் அப்படின்னா பாதுகாக்கிற மாதிரி. சரிங்களா? அதாவது ஹேபியஸ் கார்பஸ் நம்ம நிறைய மூவில பார்த்துருப்போம். ஹேபியஸ் கார்பஸ் போட்டாங்க அப்படின்னா கோர்ட் வந்து 24 ஹவர்ஸ்ல அந்த ஒரு பர்சனை கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க நீங்க வந்து ஸ்டேஷன் போய் கேட்கும் போது ஒழுங்கா போலீஸ்ட இருந்து பதில் இல்லை, அவரை வந்து காமிக்க மாட்டாங்க, அவர் வந்து கரெக்டா வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க விசாரணை பண்றதுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஹேபியஸ் கார்பஸ் கோர்ட்ல போடலாம். அப்போ வந்து ஜட்ஜ் வந்து ஒரு 2 பேர் கொண்ட ஜட்ஜ் வந்து ஆர்டர் போடுவாங்க போலீஸ்க்கு, அவரை வந்து எடுத்துட்டு வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க வித்தின் 24 ஹவர்ஸ் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ நிறைய மூவில இந்த ஜேபி மூவில வந்து சூர்யா வந்து தெளிவா சொல்லுவார் இதை பத்தி. சரிங்களா? அண்ட் அடுத்து வந்து மேண்டமஸ் அப்படின்னா வி கமாண்ட் அப்படின்வாங்க. சரிங்களா? அதாவது கட்டளை இடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு எல்லா எல்லா நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, நீங்க ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு பட் கடைசியா வந்து ஒரு தாசில்தார் வந்து சைன் போட்டு வரணும். பட் ஏதோ ஒரு 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 பர்சனல் வெஞ்சன்ஸ்ல வந்து அவர் உங்களுக்கு சைன் போட மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க மேண்டமஸ் வந்து கோர்ட்ல போட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரைட்டீரியாஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க எலிஜிபிள்னா கோர்ட் வந்து அந்த அந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஆர்டர் போடும், நீங்க வந்து அதுக்கு சைன் போட்டு அந்த வேலையை முடிச்சு விடணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து மேண்டமஸ். சரிங்களா? ஸோ கட்டளையிடும் பேரணின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஹிபிஷன்னா டு ஃபார்பிட். சரிங்களா? ப்ரொஹிபிஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஹையர் கோர்ட் வந்து ஒரு லோயர் கோர்ட்டுக்கோ இல்லை ஒரு ட்ரிபுனலுக்கோ கொடுக்குற ஆர்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னமோ ஒரு கேஸ் அது வந்து ஒழுங்கா போகல, இல்லைன்னா வந்து ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் படி எங்கேயோ ஒரு இடத்துல வயலேஷன் இருக்கு அப்படின்னு பெரிய கோர்ட் ஃபீல் பண்ணுது அப்படின்னா அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அதை நிறுத்த சொல்லிட்டு அதை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயோ இல்லை ஒரு ஹை கோர்ட்லயோ இல்லை ஒரு ட்ரிபுனல்லையோ என்னமோ ஒரு கேஸ் வந்து அதோட வேவை சேஞ்ச் ஆகி போகுது, ஒழுங்கா போகல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஃபீல் பண்ணுதுன்னா அந்த ப்ரொஹிபிஷன் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல ப்ரொஹிபிஷன் போட்டு அதை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்து பண்ணலாம். சரிங்களா? அதே போல செட்ரியோரி அப்படின்னா ப்ரொஹிபிஷன் போலியே தான். பட் அந்த ஒரு கேஸ்க்கு அந்த கேஸ் போட்டு வேர்டிக்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா வேர்டிக்ட வந்து சேஞ்சே பண்ணலாம் செட்ரியோரி மூலியமா. சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு லோயர் கோர்ட்டோ இல்லைன்னா ஒரு ஜுரிடிக்ஷனோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ என்னமோ ஒரு கேஸ்ல வந்து ஏதோ ஒரு வேர்டிக் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேர்டிக்ட வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதோட ஹையர் கோர்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? இன்கேஸ் அது வயலேட் ஆகி இருந்துச்சுன்னா கான்ஸ்டியூஷன்ல. ஸோ அதுதான், அதாவது கேஸ் நடக்கும் போதே ஒரு விஷயம் அதை நிறுத்திட்டு ஹையர் கோர்ட் எடுக்குது அப்படின்னா அது ப்ரொஹிபிஷன். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர்டிக் அப்புறமா எடுக்குதுன்னா அது வந்து செட்ரியோரி. சரிங்களா? அடுத்து வந்து கியோ வாரண்டோ, பட் பை வாட் அத்தாரிட்டி. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது ஒருத்தரோட எலிஜிபிலிட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து நிறைய பேர் ஃபேக் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து ஒரு 10th முடிச்சுட்டு 10th குவாலிஃபிகேஷன் ஜாப்ல சேர்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு ப்ரொமோஷன் வரும்போது
அவருக்கு வந்து ஒரு டிகிரி இருந்தாதான் இந்த போஸ்ட் வரும் அப்படின்ற ஒரு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும். அப்போ அவர் வந்து ஃபேக் டிகிரி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த போஸ்ட் வாங்கிட்டு இருந்தாருன்னா இந்த இந்த கியோ வாரண்ட்டை போட்டு அவரை வந்து மறுபடியும் செக் பண்ணுவாங்க. அவர் எப்படி வந்து இந்த டிகிரி முடிச்சாரு, அவருக்கு அதுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்கு. ஸோ உண்மையாவே அவர் வந்து கரெக்டாக தான் முடிச்சு அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரா, இல்லைனா வந்து ஃபேக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரா. ஸோ இதை பத்தி செக் பண்றது வந்து கியோ வாரண்டோ. சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் அடுத்து வந்து ஆர்டிகல் 33, தி பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மாடிஃபை த ரைட்ஸ். அதாவது சில சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம்டு ஃபோர்ஸ்லாம் இருக்காங்களா, போலீஸு, இந்த மிலிட்ரியில இருக்கவங்களுக்குலாம் வந்து கையில வந்து கன் இருக்கு சரிங்க. அதாவது அவங்களுக்குலாம் ஆயுதம் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்றதுக்குலாம் ரைட்ஸ் இருக்காது அவங்களுக்கு சரிங்களா. இந்த மரீனா ஐ மீன் அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல கூட வந்து ஏதோ ஒரு போலீஸ் ப்ரொட்டஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறப்போ பக்கத்துல இருந்த ஒரு போலீஸ் வந்து அவர் சட்டையை கழட்டுவாரு. ஏன்னா அவங்க வந்து யூனிஃபார்ம்ல இருக்கும்போது அவங்க இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கிரியேட் பண்றது, அதை மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே வந்து பார்லிமெண்டோட பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ பார்லிமெண்ட் தான் வந்து இந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றதுக்கு அவங்களுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 33ல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 34ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ் பார்ட் while யூசிங் மார்ஷியல் லா. அதாவது மார்ஷியல் லா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 140 செக்ஷன் 144 இல்லைன்னா வந்து எமர்ஜென்சி அந்த பீரியட்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நம்மளால அவைல் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஒரு 144 செக்ஷன் 144 இம்ப்ளிமெண்ட்ல இருக்கப்போ எனக்கு வந்து ரைட் டு ஸ்பீச் இருக்கு, இந்த மாதிரி நான் யூனியன் ஃபார்ம், அந்த ரைட்ஸ் எதுவுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுவுமே வந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட்ல இருக்காது அப்படின்றத வந்து ஆர்டிகல் 34ல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஆர்டிகல் 34 வரையும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல இருக்க ஆர்டிகல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கொஸ்டின் ஏரியா. ஒரு எக்ஸாம்ல பாலிட்டில இருந்து எடுக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல இருந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஆர்டிகல்ஸ்ல இருந்து கொஸ்டின் வருதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரையும் நம்ம இது வரையும் ஃபுல்லா பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி இந்த பார்ட்ல இருந்து எடுப்பாங்க. ஸோ நான் இந்த வீடியோல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து அதுக்கான ஆன்சரை சொல்றேன் சரிங்களா. அதாவது நம்ம ஃபாரின்க்கு மூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதாவது ரைட் டு டிராவல் அப்ராட். ரைட் டு டிராவல் அப்ராட் இது வந்து எந்த ஆர்டிகல் கீழே வரும் அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல இதோட ஆன்சரை சொல்றேன் சரிங்களா. தேங்க்யூ.